பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. மூன்றாவது செஷன், லவ்விங் அண்ட் லிவிங் த ஸ்கிரிப்சர்ஸ். நீங்கள் மூணாவது செஷனும் பார்க்குறதற்கு இப்பொழுது நீங்கள் டியூன் இன் பண்ணி உட்கார்ந்துருக்கிறதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செஷன் வரைக்கும் பார்த்துட்டு, இல்லைன்னா முதல் செஷன் மட்டும் பார்த்துட்டு இப்போ இந்த மூன்றாவது செஷனுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த ஸ்டாமினா கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லாத ஒரு ஆள் ஒரு மாடி ஏறாருன்னு வச்சுக்கலாம், மூச்சு வாங்குவார். எக்ஸசைஸே பண்ணாத ஒரு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் பயங்கரமாக மூச்சு வாங்கும். கொஞ்சம் நடந்தாலே கொஞ்சம் மூச்சு திணறும். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஃபிசிக்கல் ஸ்டெமினா இல்லை. அதே போல் ஆவிக்குரிய காரியத்தில் நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்டெமினா இருக்காது. ஆவிக்குரிய அந்த ஒரு தன்மை அதிகமாக ஜெபிக்கிறதற்கு, அதிகமாக வேதம் வாசிக்கிறதற்கு, அதிகமான நேரம் அந்நிய பாஷை பேசுவதற்கு, தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு ஸ்டெமினா சிலருக்கு இருக்காது. எனக்கு போன வாரத்தில் ஒரு தம்பி, இன்ஃபேக்ட் போன வாரம் கூட கிடையாது, நேற்று ஒரு தம்பி எனக்கு சபையில் உள்ள ஒரு புதுசாக வர்ற ஒரு வாலிப தம்பி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு பண்ணியிருந்தார். பாஸ்டர், எனக்கு நைட்டில் நான் 30 மினிட்ஸுக்கு மேலே என்னால் ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு புது விசுவாசிக்கு 30 நிமிஷம் ஜெபிக்கிறது ஒரு நல்ல காரியம்தான். அதுவும் அவருக்கு இன்னும் வாஞ்சை இருக்குது. இன்னும் he has this desire to pray more. He wants to pray more. ஆனால் எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஸ்டெமினாவை பில்டு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக விசுவாசிகளாக இருப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்கு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ண தெரியாது. வேதம் வாசிப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 5-10 நிமிடத்திற்கு மேலே ஓடாது. ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிப்பதற்கு எந்த புத்தகத்தையும் ஆரம்பித்து ஃபுல்லாக முடிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு நீண்ட நேரம் இப்படி பிரசங்கத்தை கேட்க அவர்களுக்கு அந்த ஃபோக்கஸ், அந்த கவனம் அவர்களுக்கு இருக்காது. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெமினா இல்லாத ஒரு நிலை. நல்லா உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறேன். எப்படி ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு அந்த ஃபிசிக்கல் ஸ்டெமினாவை பில்ட் பண்ண வேண்டியது அவசியமோ அல்லது களைப்பு உண்டாகிவிடுமோ, அதே போல் ஆவிக்குரிய காரியத்தில் களைப்பு உண்டாகி விடுகிறது அநேகருக்கு. ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல, ரொம்ப நேரம் வேதம் வாசிக்க முடியல, ரொம்ப நேரம் ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டம் இல்லை. இப்போ பாருங்களேன், இந்த போதனை தொடரில் இது 3வது செஷன். நிறைய பேர் இந்த 3வது செஷனுக்கு வந்திருக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஐ எம் ஸோ கிளாட் தட் யூ ஆர் ஹியர் லிஸ்னிங் டு த 3rd பார்ட் ஆஃப் தி டீச்சிங். இது நம்ம தொடர்ந்து பல செஷன் போகிறது. முடிவு வரைக்கும் எத்தனை பேர் இருக்க போகிறீங்கன்னு பார்க்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த ஆவிக்குரிய ஸ்டெமினாவை நீங்கள் வளர்த்து கொள்ள நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்களா என்னோடு கூட சேர்ந்து? நல்ல தகப்பனே, எங்களுக்கு இந்த போதனைகளை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பை, ஒரு தருணத்தை நீர் கொடுத்திருக்கிறதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for giving us this opportunity, Lord, to study your word, to Lord listen to these teachings. May we, Lord, have an understanding, Lord, of the importance of the study of God's word. தேவனுடைய வசனத்தை படிக்கிற ஒரு ஆற்றல் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாவதாக. அதை நாங்கள் வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, தேவனுடைய வசனத்தை ஜீவனுள்ள வார்த்தைகளாக புரிந்து கொள்வது, பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை நாங்கள் ஆண்டவரே போன வாரத்திலே படித்தோம். இன்றைக்கும் தொடர்ந்து படிக்கப் போகிறோம். எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. How to enjoy the reading of God's word. Lord, help us. Thank you, Lord. வேதத்திலே உள்ள மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். லவ்விங் அண்ட் லிவிங் த ஸ்கிரிப்சர்ஸ் 3rd செஷன். போன செஷனில் வேத வாசிப்பை இன்பமாக்கிக் கொள்வது எப்படி என்று சொல்லி
8 காரியங்கள் அதிலே இருக்கிறது என்றும், அதில் 3 காரியங்களை நான் உங்களுக்கு போன செஷனில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கு மீதியான 5 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த 3 காரியத்தை உங்களுக்கு ஞாபகம் மூட்டி நான் மீதி 5 காரியத்திற்கு நான் போகட்டும். தேவனுடைய வசனத்தை இன்பமாக்கிக் கொள்வது எப்படி? 8 aspects that will help you to have the Bible come alive. Number 1, when we realize that the Bible is no ordinary book. வேதம் ஒரு தனிச்சிறந்த புத்தகம் என்பதை உணர்ந்து வாசிக்கும் போது நமக்கு வேத வாசிப்பு இன்பமாகிவிடும். 2வது, வேத வசனத்தை நமக்கு கொடுத்ததான ஆவியானவரை நண்பராக்கி கொள்ளும் பொழுது, அவரோடு நல்லுறவை வளர்த்து கொள்ளும் பொழுது, அந்த வேத வசனத்தின் ஆக்கியோனை நாம் அறிந்து கொள்ளும் போது, அறிந்து வாசிக்கும் போது அது நமக்கு இன்பமாகிவிடும். 3வது, when we approach it prayerfully, ஜெபத்தோடு கூட நாம் அணுகும்போது, ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு அந்த ஒரு மனநிலையோடு நாம் போகும் பொழுது அதிகமாக வேத வாசிப்பை களிகூர்ந்து சந்தோஷத்துடனே நாம் வாசிப்போம். எப்படி அந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 119 தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் வேதவசனத்தினுடைய மேன்மையை சொல்லி சொல்லி அவன் அதில் இருக்கிறதான அந்த ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறானோ, அதே போல உங்களுக்கும் அந்த அனுபவம் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று சங்கீதம் 119:89 வாசிக்கிறோம். 104 வசனத்தில் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பாருங்க, வசனத்தை அறிந்து கொள்கிறதுனால பொய் வழிகளை வெறுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 104 வசனத்தை நான் வாசித்தேன். 102 வசனம், நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். 101 வசனம், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். 100 வசனம், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். தேவ வசனத்தை நாம் வாசிக்க வாசிக்க நாம் ஞானம் உள்ளவர்களாக நாம் மாறுவோம். 4வதாக, how to enjoy the word of God. தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதை இன்பமாக்கிக் கொள்வது எப்படி என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். 4வது காரியம், when we approach it imaginatively. கற்பனையாக வேத சம்பவங்களோடு நம்ம நிறுத்தி படிக்கும் பொழுது, see, you can either read the Bible from outside or inside. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வெளியிலிருந்து வாசிக்கலாம் அல்லது உள்ளே இருந்து வாசிக்கலாம். வேதத்திலே உள்ள கதாபாத்திரங்களினுடைய அந்த நிலையிலே உங்களை வைத்துக்கொண்டு, placing yourself in the shoes of Bible characters. இப்போ நல்லா கவனிங்க, கற்பனையோடு வாசிக்கிறது. நீங்கள் அப்படியே வந்து லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயு என்ற ஒரு மனுஷன் எப்படி இயேசுவை ஒரு மரத்திலிருந்து பார்க்கிறான் என்பதை நீங்கள் கற்பனை செய்து வாசிக்க வேண்டும் என்றால் கவனிங்க, இதுவரை அவன் பார்த்ததே கிடையாது சகேயு இயேசுவை. இயேசு இப்பொழுது அந்த ஊர் வழியாக வருகிறார். அவர் ஒரு வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவன், ஒரு கலெக்டர் மாதிரி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி. ஆனால் ஊரை ஏமாற்றி அவன் வந்து அந்த கள்ளத்தனமாக அந்த பணத்தை சம்பாதிக்கிற ஒரு ஆள், ஊரை இடித்து உலையில் போடுறவன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆள். யாருக்கும் இவனை பிடிக்காது. அவன் வந்து அந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறதான ஒரு நபர். அவன் குள்ளமான மனுஷனும் கூட. இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் திரளான ஜனங்கள் வருகிறார்கள் என்பதை அவன் கேள்விப்படுகிறான். ஒரு அரசு அதிகாரி இப்பொழுது எரிகோவிற்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் அவரை பார்க்க ஆசையாய் இருக்கிறான். எந்த வழியாய் வருவார் என்பதை அறிந்து கொண்டு இப்பொழுது அந்த வழியிலே இருக்கிற ஒரு காட்டாத்தி மரத்திலே அவன் அப்படியே மேலே உட்கார்ந்து அவர் அந்த வழியாக போவார், நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, நீங்கள் பாப்புலராக இருக்கிறதான ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு நல்ல ஒரு லீடர் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்கள் தெருவழியாக வருகிறார்.
நீங்கள் அப்படியே அந்த வீட்டு மாடியில் இருந்து அங்கிருந்து நீங்கள் எப்படியாவது அவரை பார்த்துடலாம். ஏன்னா திரளான கூட்டங்கள் அங்கே வரும்னு உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் மாடியிலேருந்து பார்க்குறீங்க, அப்படியே உத்து பார்க்குறீங்க. பக்கத்தில் வரும்பொழுது அவருடைய முகம் உங்களுக்கு தெரியுதான், அப்படியே பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த முக்கியமான நீங்கள் ஆசையாக பார்க்க விரும்புகிற ஒரு நபர் அப்படியே அங்கே நின்று விட்டு, அப்படியே அவ்வளோ கூட்டம் இருக்கும் பொழுது அப்படியே அண்ணாந்து பார்த்து, ஜஸ்ட்டு பேர், உங்கள் பேர் பிரவீன் வைத்துக்கொள்வோம், நீங்கள் அங்கே மேலே அங்கே நிற்கிறீங்க. டக்குன்னு அவர் பார்த்து, பிரவீன் கீழே இறங்கி வாங்க, உங்கள் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போல தான் சகேயு இதுவரை பார்த்ததில்லை, அறிமுகமானதில்லை, எப்படி என் பேர் தெரியும்? இங்கே பாருங்க, பிரவீன் என்று அந்த நபர் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு உங்கள் பேர் பிரவீன், எப்படி என் பேர் தெரியும் அவருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல. அதே போல தான் சகேயுவை ஆண்டவர் இதற்கு முன்பதாக பார்த்ததில்லை, இயேசு இதற்கு முன்பதாக பார்த்ததில்லை. ஆனால் சகேயுவே இறங்கி வா, உன் வீட்டில் தங்கணும் என்று இயேசு சொன்னார். இப்போ நான் என்ன பண்ண தெரியுமா? இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தை அப்படியே இமேஜின் பண்ணி படிக்கிறேன். அதே போல் நீங்கள் கேட்கிற நீங்களும் இமேஜின் பண்ணி அதை புரிந்து கொள்வதற்கு நான் உதவி செய்கிறேன். இப்படி வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வேத பகுதி வாசிப்பு இன்பமாகிவிடும். You will begin to enjoy the reading of God's word. அந்த கான்டெக்ஸ்ட், அந்த சூழ்நிலை, அதனுடைய அந்த பின்னணி, இதெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அது இன்பமாகிவிடும். Imagination is a gift from God. It could be used for good purpose and also for bad purpose. கற்பனை என்பது தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு பெரிய ஒரு ஈவு. இதை நல்ல காரியத்திற்கும் பயன்படுத்தலாம், கெட்ட காரியத்திற்கும் பயன்படுத்தலாம். A psychologist says every great achievement has to be imagined first in the mind before it can be turned into reality. ஒரு அந்த மனநிலை நிபுணர் சொல்லுகிறார், எந்த ஒரு பெரிய காரியத்தையும், எந்த ஒரு பெரிய ஒரு சாதனையும் செய்கிற ஒரு நபர் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னதாக அவர் முதலாவது தன்னுடைய மனதிலே அதை கற்பனை செய்திருக்க வேண்டும், நிஜத்திலே பார்ப்பதற்கு முன்னதாக என்று சொல்லுகிறார். 1969ஆவது ஆண்டில் மனிதன் முதலாவது தன்னுடைய காலை சந்திரனிலே வைத்தான். The first man landed in the moon in the year 1969. But you know what? Before that actually happened in 1969, 1969 நடக்கிறதற்கு முன்னதாக பல முறை இதை குறித்து பலர் கற்பனை செய்து பார்த்ததினாலே தான் அது ஆக்சுவலாக நடந்தது. இமேஜின், நல்லா உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். when you read the Bible, imagine you being one among the 12 disciples sitting with Jesus and listening to his sermon on the mount. இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு 5, 6, 7 அப்படியே நீங்கள் அங்கே இயேசுவினுடைய 12 சீஷர்களில் நீங்களும் ஒருவராக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த கற்பனையோடு நீங்கள் அதை வாசியுங்கள். இயேசு உங்களிடத்தில் நேரடியாக பேசுகிறதை போல கற்பனை செய்து பாருங்கள். அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த சத்தியம், அதனுடைய அந்த சாராம்சம் இன்னும் விசேஷமாக இருக்கும். You being with the crowd of people where people are pushing to see Jesus. இயேசு திரளான ஜனங்கள் நடுவில் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அப்படியே அந்த கூட்டத்திற்குள்ளே புகுந்து இயேசுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டதை நீங்கள் செய்கிறதாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் அப்படி போகிறதாக கற்பனை செய்து பாருங்கள். Imagine yourself to be David dancing before the ark of the Lord. உடன்படிக்கை பெட்டிக்கு என்பதாக தாவீது நடனமாடினது போல தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் களி கூறுகிறதை அப்படி கற்பனை செய்து பாருங்கள். அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் விடுதலையோடு கூட கர்த்தரை நீங்கள் ஆராதியுங்கள். வேதத்திற்கு வெளியிலே இருந்து வாசிக்கலாம் அல்லது வேதத்திற்கு உள்ளே இருந்து வாசிக்கலாம். You can come to it in a detached fashion or you can actually slip inside the covers and live within the divine word itself when you read the Bible. நீங்கள் அப்படியே டிட்டாச்சாக இருந்து வாசிக்கலாம் அல்லது கம்ப்ளீட்டா அட்டாச்டா நீங்கள் உள்ளே இருந்து வாசிக்கலாம். Imagine being Paul or being with Paul in prison.
நீங்கள் சிறைச்சாலையிலே பவுலோடு கூட அது சீலாவை போல நீங்கள் உங்களை வைத்து கற்பனை செய்து பாருங்கள், எப்படி இருந்திருக்கும். அடித்து உதைத்து உள்ளே போட்டார்கள். இரவிலே அவர்கள் பாடல் பாடுகிறார்கள். திடீரென்று தேவனுடைய இடைபாடு உண்டாகிறது. அந்த கான்டெக்ஸ்ட் அதை படித்து பாருங்க. அந்த வேத வசனத்தை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும். இமேஜின் பீயிங் ஒன் ஆஃப் த 10 lepers. 10 குஷ்டரோகி சுகமானார்கள். ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் வர்றான். அப்போ இயேசு அவன்கிட்ட சொல்றாரு, மற்றவர்கள் எங்கே என்று கேட்கிறார். இமேஜின் பண்ணி பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. நன்றியாக இருக்கிற அந்த ஒரு குஷ்டரோகி, ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்டேன். அந்த ஒரு குஷ்டரோகி ஆண்டவரே நன்றி சொன்னான். அதே போல நானும் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி கற்பனை செய்து பாருங்கன்னு சொல்லும்போது சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன நீங்கள் சொல்றது ரொம்ப ஒரு மாதிரி சில்லித்தனமாக இருக்குதே என்று நீங்கள் சொல்லலாம். அப்ஜெக்ஷன். நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி வாசித்து பாருங்கள், யூ வில் பிகின் டு என்ஜாய் இட். நல்லா இமேஜின் பண்ண முடியாதுங்க என்னால், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது என்று நீங்கள் சொல்லலாம். எத்தனையோ காரியங்களை கற்பனை செய்து நம்ம பார்க்குறோம். கவலைப்படுறது தெரியுமா உங்களுக்கு? யாரை கற்றுக் கொடுத்தாங்களா? அது ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, கற்பனை செய்து கொண்டே இருக்கிறது. அதுதான் கவலை, அதுதான் பயம். லிசன், வசனத்தை தியானிக்க 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 அதுதான் இமேஜினேஷன். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது நன்மையை கொண்டு வரும். ஆகவே நீங்கள் செய்யலாம். 4வதாக, நீங்கள் கற்பனையோடு நீங்கள் அணுகும் பொழுது. நம்பர் 5, 5வதாக, when we meditate his word, வசனத்தை தியானிக்கிறது. கற்பனை அதிலே இன்னொரு லெவல், திருப்பி 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 யோசிக்கிறது, அதையே திருப்பி அதே வசனத்தை மறுபடியும் பார்க்கிறது, வேறு ஒரு கோணத்திலே பார்ப்பது. ஒரு வசனத்தை எடுத்து அதை அப்படியே ஆழ்ந்து சிந்திப்பது. only a very small percentage of Christians meditate the scriptures என்று சொல்லுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இந்த வேதத்தை தியானிக்கிறதை குறித்து நான் தனியாக இந்த தொடரிலே ஒரு நாள் பேச போகிறேன். I am going to speak about the importance of meditating the scriptures. இங்கே ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 வாசிக்கிறோம். யோசுவா மோசேக்கு பிறகு தலைவனாக அவன் பொறுப்பெடுக்கும் பொழுது பயந்து பதறி போய் இருக்கிற அவனுக்கு யோசுவா 1ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவனுக்கு ஒரு பயம்தான், ஒரு புதிய பொறுப்பு, ஒரு உத்தரவாதம். அப்பொழுது மோசேயினுடைய அந்த பெரிய அவனை போல நான் எப்படி இருக்க முடியும் என்று பதறி போய் இருக்கிற அவனுக்கு தேவன் வந்து, நான் உன்னோடு கூட இருப்பேன், மோசையோடு இருந்தபோது உன்னோடு கூட இருப்பேன் அப்படிலாம் என்கரேஜ் பண்ணுறாரு. மோசே கொடுத்த வாக்கு தத்தத்தை மறுபடியுமாக இவனிடத்திலே புதுப்பித்து சொல்லுகிறதை போல அவர் மறுபடியுமாக சொல்லுகிறார். மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். த ப்ராமிஸ் ஆஃப் காட், த பிரசன்ஸ் ஆஃப் காட், இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த புதுசாக லீடர்ஷிப்பில் இருக்கிறதான யோசுவாவுக்கு கர்த்தர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் he gives him a prescription. There is an assurance of the presence of God. There is a reminder of the promise of God, but there is also a prescription given. அங்கே ஒரு prescription. என்னது? என்னது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். You will have good success என்று ஆங்கில பைபிளில் வாசிக்கிறோம். நல்ல வெற்றியை நீ அடைவாய். You will have good success. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறது நமக்கு பிரயோஜனமானது. இதை குறித்து நாம் அதிகமாக, நாம் தனியாக இந்த தொடரில் ஒரு பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்டியன் மெடிடேஷனுக்கும் ஈஸ்டர்ன் ரிலிஜியஸ் மெடிடேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த தியானம் பண்ணுறதுன்னு சொல்லி மற்ற கிழக்கத்திய மார்க்கத்திலையும் சொல்கிறாங்க. அதுக்கும் நம்முடைய தியானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஈஸ்டர்ன் ரிலிஜியஸ் மெடிடேஷன் டாக்ஸ் அபவுட் எம்டியிங் யுவர் மைண்ட். பட் யூ நோ வாட்? கிறிஸ்டியன் மெடிடேஷன் இஸ் நாட் எம்டியிங் யுவர் மைண்ட், இட் இஸ் ஃபில்லிங் யுவர் மைண்ட் வித் காட்ஸ் வேர்ட்.
கிறிஸ்தவ தியானத்திற்கும் கிழக்கத்திய மார்க்கத்தின் தியானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ மார்க்கத்தில் கர்த்தருடைய வசனத்தை தியானித்தல் என்று நாம் இங்கே வரும்பொழுது, அல்ல கிறிஸ்தவ தியானம் என்று சொல்லும் பொழுது வசனத்தை நம்முடைய மனதில் நிரப்பிக்கொள்ளுதல். கிழக்கத்திய மார்க்கத்தில் உங்களுடைய மனதை நீங்கள் காலி பண்ணுங்கள், நீங்கள் அதை எம்டி பண்ணுங்க, நீங்கள் எதையுமே சிந்திக்காதீங்க என்று சொல்லுகிறார்கள். எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப், லீவ் இட் லாங் enough it will become a production center. அதாவது நீங்கள் மைண்டை எம்டியாக வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பிசாசனுடைய ஒர்க் ஷாப் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. ஆண்ட்ரூ மரே என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், மெடிடேஷன் இஸ் ஹோல்டிங் த வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் ஹார்ட் until it has affected every phase of your life. அந்த வசனத்தை நீங்கள் இருதயத்திலேயே வைத்து அதையே யோசித்துக் கொண்டு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அது மாறுகிற வரை விடாமல் சிந்திக்கிறது தான் தியானம் என்று சொல்லுகிறார். தியானம் என்பது பல பக்கங்களை கொண்ட ஒரு அழகிய வைரக்கல்லை பல கோணங்களிலே திருப்பி திருப்பி ரசிப்பது போல ஆகும். திருப்பி சொல்லுகிறேன், கவனியுங்கள். தியானம் என்பது பல பக்கங்களை கொண்ட ஒரு அழகிய வைரக்கல்லை பல கோணங்களிலே திருப்பி திருப்பி பார்த்து ரசிப்பது போல ஆகும். வேதத்தை, வசனத்தை, ஒரே வசனம் ஆனால் பல கோணங்களிலே அதை நீங்கள் அப்படியே ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து நீங்கள் ரசிப்பதாகும். Like gazing long at a prism of many facets, turning it angle by angle in a bright spotlight. Meditation can also be defined as rumination, அசை போடுதல். இந்த மாடு வந்து ஆகாரத்தை புசித்த பிறகு, உட்கொண்ட பிறகு அது அமைதியாக போய் உட்கார்ந்து அது அப்படியே மறுபடியும் அது அசை போடும். Many animals such as sheep, goats, antelope, camels, cows and giraffe are ruminant animals. These animals have a compartmented stomach. First it takes it into one stomach and later brings it back to the mouth to process it before it is absorbed into the animal's bloodstream. நல்லா கவனிங்க. இந்த மாடு, ஆடு, அப்புறம் ஒட்டகம், இந்த மாதிரி மிருகங்களுக்கு இந்த ரெண்டு விதமான அந்த வயிற்றில் ஒரு பகுதி இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பகுதியில் போய் அது போய் தங்கிரும், அப்புறமா நிதானமாக அதிலிருந்து திருப்பி வாய்க்கு வரும், அதை அசை போடும். அதற்கு பிறகுதான் அந்த இரத்த குழாய்களுக்குள்ளே அதனுடைய சத்துவம் கடந்து போகும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் வசனத்தை வாசித்த பிறகு அதை அப்படியே யோசித்து தியானிக்கிற பழக்கம் ரூமினேஷன் என்று சொல்லுவார்கள். இந்த யோசுவாவை குறித்து நான் சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், நீ இந்த வசனத்தை தியானம் பண்ண வேண்டும், இதை மாத்திரம் நீ செய்ய கவனமாறு. ஒரு தேசத்தையே லீட் பண்ணக்கூடிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இங்கே யோசுவா இருக்கிறார். மோசேக்கு அடுத்த அந்த ஸ்தானத்தில் இருந்த அவர் இப்பொழுது மோசேயினுடைய அந்த லீடர்ஷிப் ரோலில் வருகிறார். அவர் பயந்து கலங்கி இருக்கிற வேளையில் பிரசன்ஸ் ஆஃப் காட், ப்ராமிஸ் ஆஃப் காட் சொல்லிட்டு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்படி இருக்கணும்ப்பான்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு காரியம்தான், தியானம் பண்ணு, வெற்றி கிடைக்கும் என்று சொல்கிறார். பைபிளில் எவ்வளோ பகுதிங்க இருந்துச்சு தியானம் பண்ணுறதுக்கு? யோசுவாவுக்கு மிஞ்சி போனால் முதல் 5 புஸ்தகம் இருந்திருக்கும். இல்லைனா ஒருவேளை ஆபிரகாமனுடைய அந்த கண்டெம்பரரியாக இருந்த யோபனுடைய புஸ்தகம் ஒரு வேளை இருந்திருக்கலாம். அதை தியானம் பண்ணி 7 வருஷத்தில், in a short span of 7 years, after assuming leadership, Joshua defeated 31 armies and captured 20 cities. 20 பட்டணங்களை கைப்பற்றினான், 31 சேனைகளை அவன் வீழ்த்தினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த ஒரு பகுதியை வாசித்து அவ்வளவு வெற்றி கிடைக்கும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் இந்த முழு வேத புஸ்தகம் 66 புஸ்தகங்கள் இருக்கிறதே. இன்னொருவர் சொன்னார், reading the scriptures without meditating is like swallowing sweets like a tablet. வசனத்தை தியானிக்காம அப்படியே வாசிக்கிறது ஒரு நல்ல சுவையுள்ள ஒரு மிட்டாயை மாத்திரை மாதிரி விழுங்குவதை போல ஆகும். அது நல்லா சப்பி 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 அதனுடைய அந்த ருசியை நன்றாக உணர்ந்து அப்படியே சுவைக்கிறது தான் அந்த ஸ்வீட்டு என்ஜாய் பண்ணுறதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வேதவசனமும் இனிமையானது, இன்பமான, தேனிலும் இனிமையானது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தந்தருள்வாராக.
இதுவரைக்கும் 5 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஞாபகமூட்டுவதற்காக மறுபடியும் சொல்லுகிறேன். இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த புஸ்தகம். ஆக்கியோனை அறிந்து கொள்ள வேண்டும், ஜெபித்து ஆரம்பிக்க வேண்டும், ஜெபத்தோடு அணுக வேண்டும், கற்பனையோடு வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், மெடிடேட் ஆன் இட். 6வதாக, when we surrender to the truth it reveals. How to enjoy the word of God. Every time when the truth is revealed, when you read the scriptures, if you know how to surrender to it, உண்மை மனதுடன் கீழ்ப்படிந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதனால ஆசீர்வாதம் உண்டாகும், பரவசம் உங்களுக்கு உண்டாகும். and you want to read more and you want to obey more. You want to read more, you want to obey more. நீங்க இன்னும் வாசிக்கணும், இன்னும் கீழ்ப்படியணும், இன்னும் வாசிக்கணும், இன்னும் கீழ்ப்படியணும். இவ்வளவு நன்மையா, இவ்வளவு ஆசீர்வாதமா அனுபவித்து அனுபவித்து நீங்கள் வாசிக்க பழகிவிட்டால் வேத வாசிப்பு இன்பமாகிவிடும். when we cease to obey the Bible, then it closes upon us. Revelation ceases. Listen carefully. நல்லா கவனிங்க. வேதத்தை நீங்கள் வாசித்து வாசித்து கீழ்ப்படியாமலே இருந்தால் அது உங்களிடத்தில் பேசுவது நிறுத்தப்படும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில 400 ஆண்டுகள் சைலண்ட் இயர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். தேவன் பேசவில்லை. ஏன் பேசவில்லை? மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் பேசுவதை நிறுத்திவிட்டார். இயேசு அடிக்கப்படுகிற ஆடை போல கொண்டு போகிறார். கேள்வி கேட்கிறார்கள், இயேசு மௌனமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? பேசினா மட்டும் நீங்க கேட்க போறீங்களா? பேசி என்ன பிரயோஜனம்? நல்ல கவனிங்க. கீழ்ப்படுகிறதை நாம் நிறுத்தும் பொழுது தேவன் பேசுகிறதை நிறுத்தக்கூடும். You want God to keep speaking to you? Keep obeying. ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுகிற அனுபவம் வேண்டுமா? கீழ்ப்படிதல். Many say that the Bible doesn't speak to them in the way it used to. நான் முன்னாடிலாம் பைபிள் படிச்சா அப்படியே எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. Oh, is that true? Probably you have stopped obeying God's word. நீங்கள் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிகிற அந்த நிலை உங்களிடத்திலே இப்பொழுது இல்லையோ? Don't be surprised to discover that many Christians are far more interested in interpretation of the Bible than the application of it என்று ஒரு பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லுகிறார். Let me read that again. Don't be surprised to discover that many Christians are far more interested in interpretation of the Bible than the application of it. நிறைய பேருக்கு இந்த வேத வியாக்கியானத்திலே இருக்கிறதான ஆர்வம். இது என்ன சொல்லுகிறது, இது என்ன சொல்லுகிறது என்று ஒவ்வொரு வித்தியாசமான கருத்துக்களை கேட்கிறதுல ஆவல் இருக்கிறது போல அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஆவல் இல்லை என்று ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார். உண்மைதானே? 2 வித்தியாசமான அந்த கருத்து உடையவர்கள், வேத கருத்துக்கள் உடையவர்கள் வாக்குவாதம் பண்ணுவார்கள். ஏன் கருத்து போல நீ பார்க்க மாட்டேங்கிற, ஏன் கருத்து போல பார்க்க மாட்டேங்கிற? அதில் இருக்கிற ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீ ஏன் கீழ்ப்படியல, நான் ஏன் கீழ்ப்படியல அப்படிங்கிற ஆர்குமெண்ட் என்னைக்கா வந்திருக்கா? இல்லவே இல்லை. Christians who have been indignant because someone has disagreed with their particular pet doctrine actually don't show as much concern when somebody violates the scriptural standards. நல்லா கவனிங்க. Observation plus interpretation without application equals abortion. திருப்பி சொல்றேன். Observation plus interpretation without application equals abortion. தமிழ்ல சொல்றேன், கவனிங்க. வேத வசனத்தை கூர்ந்து கவனித்து வியாக்கியானம் செய்து அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது கரு சிதைவுக்கு ஒப்பிட்டு நான் சொல்லுவேன். The Bible was not written to satisfy our curiosity, but to transform our lives and to make us more like Christ. வேத வசனம் நமக்கு பரவசப்படுத்த கொடுக்கப்படவில்லை, பரிசுத்தமாக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவை பெருக செய்ய அல்ல, உறவை வளர்த்து கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காக அல்ல, நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை தூய்மையாக்கிக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 119வது சங்கீதம் மறுபடியும் அதே வசனத்திற்கு
அதே அதிகாரத்திற்கு நாம் வருகிறோம். ஏனென்றால் அந்த வசனத்திலே ஏராளமான வார்த்தைகள் தேவனுடைய வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119, 167. I obey your statutes for I love them greatly. 167வது வசனம் 119வது சங்கீதத்தில், என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். என் ஆத்துமா உமது வசனத்திற்கு கீழ்ப்படியும், நான் அதை அதிகமாய் நேசிக்கிறேன். நான் அதை அதிகமாய் நேசிக்கிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், Luke chapter 23 and verse 9, ஏரோது இயேசுவை கேள்வி கேட்கிறான். அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. Picture Herod questioning Jesus. Jesus gives him no answer. The same he will do to you if you do not obey him or take his word seriously. சங்கீதம் 119, 162, I rejoice in your promise like one who finds great spoil. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையில் பேரில் மகிழுகிறேன். சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. Only when we are willing to obey the Bible will its words become treasure to us. வேத வசனத்தை நாம் கீழ்ப்படிய 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 இதிலே உள்ள பொக்கிஷங்கள் நமக்கு அப்படியே வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கும். It is one thing to search the Bible, but it is another to let the Bible search us. வேத வசனத்தை நாம் வாசிக்கிறது என்பது ஒரு அனுபவம். ஆனால் இந்த வேத வசனம் நம்மை வாசிக்க அனுமதிப்பது என்பது இன்னொரு அனுபவம். Let me repeat it. It's worth repeating it. It's one thing to allow. It's one thing to read the scriptures. It's one thing for you to read the scriptures. It's another thing altogether to let the scripture read you. நீங்கள் வேத வசனத்தை வாசிப்பது என்பது ஒரு அனுபவம். ஆனால் வேத வசனம் உங்களை வாசிக்க நீங்கள் விட்டு கொடுப்பது இன்னொரு அனுபவம். கீழ்ப்படிந்தால் தான் ஜீவியம் மாறும். This book will either keep you from sin or sin will keep you from this book. This book will either keep you from sin or sin will keep you from this book. தூசி படிந்த வேதாகமம், துர்நாற்றம் உள்ள ஜீவியம், dusty Bibles, dirty lives என்ற இந்த வார்த்தையை செல்வின் யூஸ் அடிக்கடியாக சொல்லுவார். Whenever we read a passage of scripture, we must ask these questions. ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் பொழுதும் நீங்கள் இந்த 3 கேள்விகளை கேட்க வேண்டும். லிசன் கேர்ஃபுல்லி, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் பொழுதும் நீங்கள் இந்த 3 கேள்விகளை கேட்க வேண்டும் கீழ்ப்படிவதற்காக. What can I learn about God from this passage? தேவனை குறித்து நான் இந்த வேத பகுதியிலே என்னத்தை புரிந்து கொள்ள முடியும்? இயேசு வேத பகுதியை போதித்து எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது எம்மாவூருக்கு போகிற சீஷர்களுக்கு அவர்களுக்கு வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு விளங்கியது. லூக்கா 24 நீங்கள் வாசிக்க முடியும். What can I learn about God from this passage? Number 2, what can I learn about myself? வேதம் ஒரு கண்ணாடியை போல நீங்கள் வாசிக்க வாசிக்க அது உங்களை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறது, நீங்கள் எப்படிப்பட்டதான் நிலையில இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதை நீங்கள் புரிந்து கொண்டு மாற்றிக்கொள்வதற்கு கண்ணாடி முன்னால நின்று நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வது போல ஆவிக்குரிய காரியத்தில் வேத வசனம் உங்களை வெளிப்படுத்தி காட்டட்டும். நீங்கள் யார் என்பதை காட்டட்டும். நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நம்பர் 3, does the scripture call for some action on my part? இந்த வேத பகுதி நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதா? எனக்கு சில டைரக்ஷனை கொடுக்கிறதா? எனக்கு சில வழிகாட்டுதலை காட்டுகிறதா? இதை செய் என்று சொல்லுகிறதா? கட்டளை கொடுக்கிறதா என்பதை கேட்க வேண்டும். இந்த 3 கேள்விகளை ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் பொழுதும் நீங்கள் கேளுங்கள். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1-14 ஸ்டோரியை நீங்கள் வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் chapter 12
verse 1 to 14. The story of David being confronted by prophet Nathan. நாத்தான் என்ற தீர்க்கதரிசி வந்து தாவீதை பாவம் செய்த பொழுது அவனை கான்ஃபரண்ட் பண்ணுகிறதான வேத பகுதி. Even when Nathan tells the story to David, David doesn't realize that he is the person in the story. வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன என்பதை கேட்க வேண்டிய நிலையில் நாம் வருவோம். Sometimes we can deceive ourselves by not allowing God's word to be connected to our lives. சில நேரம் வேதத்தை வாசித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு நாம் விட்டு கொடுக்காமல் வஞ்சிக்கப்பட முடியும். என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்கான வேர்டு யூஸ் பண்ணுறீங்க பாஸ்டர் என்று நீங்கள் கேட்கலாம். யாக்கோபு 1:22 என்ன சொல்லுகிறது? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களையே வஞ்சிக்கிறவர்கள், தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறவர்கள். இந்த நாட்களில் பைத்தியக்காரன் கூட என்ன பண்ணுறான்? மற்றவங்கள தான் ஏமாத்துறான். ஏதாவது நடந்துச்சுன்னா அவன் பைத்தியக்காரன் சொல்கிறாங்க. ஆனால் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறவன் எவ்வளோ மோசமான நிலைமை பாருங்கள். பிசாசு கூட நடுங்குகிறது, விசுவாசிக்கிறது, ஆனால் கீழ்ப்படியலன்னு சொல்லிட்டு யாக்கோபுல நீங்கள் வாசிக்க முடியும். இன்னொரு வசனத்தை நல்லா கவனிங்க. விசுவாசிக்கிறது வேற, வாசிக்கிறது வேற, கீழ்ப்படுகிறது என்பது totally is another thing. It was when prophet Nathan pointed his finger and said, "You are the man." The lie was exposed. நல்லா கவனிங்க. நேரடியாக தேவனுடைய வசனம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே வரும். ஆமென். ஏழாவதாக, நம்பர் 7, when we ask questions, ஏன், என்ன, எப்படி, எங்கே, யார் என்ற கேள்விகளை எழுப்பி படிக்கும் பொழுது நீ நன்றாக புரிந்து கொள்வதற்கு யார் யாரிடத்திலே பேசினார்கள், யாருக்காக பேசப்பட்டது, என்ன பின்னணியிலே பேசப்பட்டது, எதற்காக பேசப்பட்டது, எப்படி பேசப்பட்டது என்ற கேள்விகளை கேட்டு அதை புரிந்து கொள்ள நீங்கள் எடுக்கிற முயற்சி இருக்கிறதே, அது உங்களுக்கு அந்த வேத பகுதியை நன்றாக புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். Ask the WH words இங்கிலீஷில். when, where, who, why, what என்ற ஆங்கிலத்தில் WH என்ற ஆரம்பிக்கிற வார்த்தைகளை கேட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள், உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். who, அங்கே நிறைய பைபிள் ஹீரோஸ், விசுவாச வீரர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. நீங்கள் வாசித்தால் அங்கே பல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பேர் வரும்பொழுது இவர்கள் யார், அவருடைய ஸ்டோரியை நீங்கள் இன்னும் ஆராய்ந்து படிக்கும் பொழுது நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஏன் அவருடைய பெயர் வந்தது என்பதை நீங்கள் மெச்சிக்கொள்ள முடியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Samuel chapter 15 verse 23. அங்கே சவுல் அந்த ராஜ்யபாரத்திலிருந்து அவர் நீக்கப்படுகிறார். ஏன் நீக்கப்படுகிறார்? What is happening? Why it's happening என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு நீங்கள் அதை திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது அந்த ஸ்டோரி உங்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கும். வேர், எங்கே என்ற கேள்வி. பவுலுடைய மிஷனரி ஊழியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அவர் எப்படி போனார், எந்த மேப்பு நீங்கள் பைபிளில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிளில் உங்களுக்கு பவுலுடைய முதல் மிஷனரி பிரயாணம், பவுலுடைய 2வது மிஷனரி பிரயாணம், பவுலுடைய 3வது மிஷனரி பயணம் என்று இருக்கும், அல்லது பவுலின் மிஷனரி பிரயாணம் பண்ணினதான தேசங்கள் என்று சொல்லி இருக்கும். அப்போ ஒரு ஊரில் இன்னொரு ஊருக்கு போகிறாருன்னா எவ்வளோ தூரம் என்பதை நீங்கள் மேப்பில் பார்க்கலாம். வேர், ஆபிரகாமனுடைய பயணம். வேற என்ன இருக்கு? நமக்கு பழைய அந்த பைபிளில் உள்ள எல்லா ஸ்டோரிஸ்க்கும் பலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என்று ஒரு மேப் இருக்கிறது. இஸ்ரவேல் கோத்திரத்தின் தேசப்படம் என்று ஒன்று இருக்கிறது. ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள் என்று இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் வைத்து மேப்பை வச்சு இவ்வளவு தூரம் போயிருக்காரோ என்று சொல்லி நீங்கள் படிக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் அந்த என்ஜாயபிளாக இருக்கும். வென், எப்பொழுது நடந்தது? ஜீசஸ் prayed all night. Jesus prayed early morning. 11வது மணி நேரத்தின் அந்த வேலைக்காரன். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அது எப்பொழுது என்ற அந்த டைம் கால்குலேஷன் எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமேன்.
Many Christians are starving spiritually simply because they don't know how to get a meal for themselves. Very, very tragic. நல்ல கவனிங்க, நிறைய விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்கிறதோட அதுவும் பாதி புரியும் பாதி புரியாது. டெய்லி வேதத்தை வாசிக்கிறதே இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஃபிசிக்கல் அந்த ஸ்ட்ரென்த்து, அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக விசுவாசிகள் தங்களுக்கென்று ஒரு ஆகாரத்தை சமைத்து இதிலிருந்து அப்படியே ஸ்டடி பண்ணி அந்த தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு தெரியவில்லை. 7 காரியங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 8வதாக, when we explore the scripture continually and persistently, வேதத்தை தொடர்ந்து விடாமுயற்சியுடன் முறையாக படிக்கும்போது, இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, இந்த 2வது செஷனும் 3வது செஷனும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது பாஸ்டர், ஐ மஸ்ட் ரீட் த பைபிள் மோர் அண்ட் ஐ மஸ்ட் ரீட் த பைபிள் டெய்லி. எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற காரியத்தை இதுவரைக்கும் இந்த 3 செஷனில் நீங்கள் பேசுகிறத கேட்க 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 நான் பைபிளை வாசிக்கணும், அதிகமாக வாசிக்கணும், டெய்லி வாசிக்கணும் என்று எனக்கு புரிகிறது. குட் இன்டென்ஷன், நல்ல ஒரு காரியம். praise God, you have good intention. நல்ல ஒரு மனநிலை உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் நல்ல ஒரு ஆசை மாத்திரம் இருக்கிறது போதாது, ஆசைக்கு தகுந்த அர்ப்பணம் இருக்க வேண்டும். with the desire that you have now, you should have the discipline. உங்களுடைய ஆசை செயல் திட்டமாக மாற வேண்டும். பைபிளை புதிய ஏற்பாடை எப்படி வாசிக்கிறது? அடுத்த 2 மாதத்தில், அடுத்த 1 மாதத்தில் நான் புதிய ஏற்பாடை வாசிப்பேன். ஒரு திட்டத்தை போட்டு நீங்கள் உடனடியாக அந்த ஒழுக்கத்திற்குள்ளே கடந்து வர நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Say to yourself, I am going to change. உங்களை பார்த்து நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்க, நான் மாற போறேன், இந்த பைபிள் வாசிக்கிற காரியத்தில் நான் மாற போறேன். Speak that to your soul, speak that to yourself loudly and clearly and emphatically. ஒரு வருஷத்தில் பைபிள் படித்து முடிப்பேன். Can you set a goal for yourself? உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாளைக்கு 4 சாப்டர் நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் படித்து முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா பைபிள் ரீடிங்க்கு நீங்கள் பைபிளை ஒரு வருஷத்தில் படித்து முடிக்க முடியும். நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் புதிய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாமே. ரீடிங் த பைபிள் இன் a year. 4 சுவிசேஷத்தை நீங்கள் முதலாவது ஆரம்பிக்கலாமே. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதுலேயும் நீங்கள் மத்தேயுவிலிருந்து ஆரம்பிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் ஏன் நீங்கள் யோவானை முதலாவது ஆரம்பிக்கலாமே. 66 புஸ்தகத்தை நல்லா கவனிங்க. இன்னொரு சேலஞ்ச் உங்களுக்கு கொடுக்குறேன். 66 புஸ்தகத்தை கேன் யூ சிட் 66 டைம்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த பைபிள்? இங்கே பாருங்க, சில பைபிள் புக்கு உங்களுக்கு ஒரு சாப்டர் தான், சில பைபிள் புக்கு 2 சாப்டர் தான், சில பைபிள் புக்கு 4 சாப்டர், சில பைபிள் புக்கு 3 சாப்டர், சில பைபிள் புக்கு 6 சாப்டர். இங்கே பாருங்க, உங்களுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் கிடைக்குது. நீங்கள் ஈஸியாக ஒரு சின்ன செக்ஷனை வாசித்திடலாம். உங்களுக்கு கவனிங்க, நல்ல ஒரு நாளெல்லாம் இருக்கு. சங்கீதத்தை எடுத்து 150 சங்கீதத்தையும் வாசித்து முடிக்கலாம், ஆதியாகமத்தை வாசித்து முடிக்கலாம், அல்லது 2 சிட்டிங்கில் வாசித்து முடிக்கலாம். 66 சிட்டிங்கில் ஐம் சேலஞ்சிங் சம் ஆஃப் யூ. Take this challenge. Read the Bible in 1 year. Read the Bible in 1 year. 3 kings of Israel. டாபிக்கெல்லாம் படிக்கலாம். 3 kings of Israel. அந்த யுனைடெட் இஸ்ரேல், சவுல், தாவீது, சாலமோன், அதை வாசிக்கலாம். பிரிந்து போன கோத்திரங்கள் 2 செக்ஷனை நீங்கள் தனியாக எடுத்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வனாந்திர பிரயாணத்தை நீங்கள் தியானித்து அதை ஸ்டடி பண்ணலாம். பவுலுடைய மிஷனரி ஊழியர்களை படிக்கலாம். இயேசுனுடைய பிரயாணங்களை நீங்கள் அந்த கடைசி 3 வருஷத்தை நீங்கள் நல்லா படிக்கலாம். செட் அ கிளியர் ஆப்ஜெக்டிவ் அண்ட் கெட் ஸ்டார்டட் இம்மீடியட்லி. ஒரு பிளானை போட்டுக்கொள்ளுங்க. 4 சாப்டர்ஸ் அ டே வாசிங்க. 1 verse a day மெடிடேஷன். ஆவிக்கிற புஸ்தகத்தை வாசிங்க. பைபிள் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க. பைபிள் காலேஜ் படிக்கணுமா? நாங்கள் பைபிள் காலேஜ் நடத்துகிறோம். 3 month கோர்ஸு.
30 சப்ஜெக்ட் 3 மாசத்துல. கம் அண்ட் ஸ்டடி. டிவோட் யுவர் லைஃப் டு த ஸ்டடி ஆஃப் காட்ஸ் வேர்ட். இங்கே பாருங்க, ஒரு என்டையர் லைஃப் 70 வயசு வாழ போகிறோம் இல்லை ஆவரேஜாக, அதில் 3 மாதம் வசனத்தை வாசிக்கிறதுக்காக ஒப்பு கொடுத்தா வேஸ்டா? எனக்கு ஊழிய அழைப்பு இல்லை. ஊழிய அழைப்பு உங்களுக்கு இல்லாட்டி கூட விசுவாசியை நீங்கள் 3 மாதம் பைபிள் காலேஜ் படிக்கலாம்ல, பேசிக் அடிப்படை காரியத்தை படிக்கலாம்ல. யூ மஸ்ட் டேக் சம் எஃபர்ட். சிட் டவுன் டுடே அண்ட் கம் அவுட் வித் அ டென்டேட்டிவ் பிளான் ஆஃப் ஹவ் யூ ஆர் கோயிங் டு deepen your knowledge of scriptures. வேத வசனத்தின் அறிவை நான் வளர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட கடைசியா ask God to help you. விருப்பத்தை உங்க உள்ளத்துல போட்டார். God has put the desire in your heart. பிலிப்பியர் 2 அதிகாரம் 13 வசனம். It is God who gives the desire and gives you the grace to do it. உங்கள் உள்ளத்துல விருப்பத்தை போட்டு அதை செய்கையாய் மாற்றுகிற தேவன் இப்பொழுது நடுவில் இருக்கிறார். கேளுங்க, ஆண்டவரே விருப்பத்தை போட்டீங்க, அதை செய்ய கிருபை தாருங்க. பிலிப்பியர் 2:13 வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. The neglect and disregard of scripture is one of the greatest insults we can give to its divine author. வேதத்தை வாசிக்காம தியானிக்காம அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம இருக்கிறது அதை கொடுத்த ஆசிரியரை அவமானப்படுத்துவதாகும். The entrance of God's word brings light. The neglect of God's word brings darkness. God wants you to live in light. God wants you to read the scriptures. ஆண்டவர் வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 8 காரியத்தை போன செஷன்ல இந்த செஷன்ல பார்த்தோம். முதலாவது, வேதம் ஒரு தனிச்சிறந்த புஸ்தகம் என்று அறிந்து கொள்ளும் பொழுது. 2வது, ஆசிரியரை நன்றாக தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்ளும் பொழுது. 3வதாக, ஜெபித்து அணுகும் பொழுது. 4வதாக, கற்பனையோடு வாசிக்கும் போது. 5வதாக, தியானிக்கும் போது. 6வதாக, கீழ்ப்படியும் போது. 7வதாக, கேள்விகளை கேட்டு அந்த ஒரு கியூரியாசிட்டியோட நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது. 8வதாக, தொடர்ந்து விடாமுயற்சியுடன் படிக்கும் பொழுது. 8 காரியங்களை கவனமாக திருப்பி திருப்பி கேளுங்க, இதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்க. Let the reading of God's word be enjoyable for you. Let it be a delight and not be a duty. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? God bless you. தொடர்ந்து இந்த வேத வசனத்தை நேசிப்பதும் அதன்படி வாழ்வதும் என்ற இந்த தொடர் செய்தியை கேட்கப் போகிறீர்கள். 3 பகுதியை முடித்திருக்கிறோம். ஜெபித்து முடிக்கலாமா? ஃபாதர், தேங்க்யூ. எங்களோடு கூட பேசினதற்காக தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் இன்னும் அறியவில்லையே. வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே. கையிலே பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் அதனுடைய மேன்மையை நாங்கள் சரியாக எங்கள் வாழ்க்கையிலே பிரயோகிக்கவில்லையே. மன்னியும் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் வேத வசனத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் இந்த விருப்பத்தோடு இருக்கிறார்கள், வாஞ்சையோடு இருக்கிறார்கள், வேதவசனத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை இந்த நாட்களிலே கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அவர்களுக்கு தொடர்ந்து கிருபை தாரும். அவர்களோடு கூட பேசும். ஒவ்வொரு முறை வேதத்தை அவர்கள் திறக்கும் பொழுது அவர்களோடு கூட பேசும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த அனுபவத்திற்குள்ளே எங்களை கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. நெக்ஸ்ட் செஷனில் உங்களை சந்திக்கிறேன்.